உள்ள போய்க்கிறானா? அண்ணா என் ஒத்த கணல பார்த்தனா? நாலு பேரு மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்த மாட்டியான்னு எனக்கும் மனசுல இருந்தது. என்ன கழுவி போதைரிச்சா? ஏன்டா பேச மாட்ட? நான் கூட ஒரு கிளவி தானே, போதையில பேசுறேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்னு கேக்கட்டாட்டு? சொல்லு கிளவி. தவளோ வயசுல இருந்து நீ என்னண்ட தானே வளர்ந்துருக்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிளவிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருப்பியா? இதே உங்க அம்மாவா இருந்தா வாங்கி கொடுத்திருப்பல்ல. நைட்டு மீன் குழம்பாமா? ஆமா, மீன் குழம்புன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. எங்களையும் கொஞ்சம் பாருமா. டேய், நீங்களும் என் பிள்ளைங்க தாங்க. இந்தா என்னைக்கு அவளோட உன்னை பார்த்தனோ, உன்னை பார்த்துக்க ஒருத்தி இருக்கான்னு நான் சந்தோஷமா கண்ண மூடுவேண்டா. கேள்வி, எனக்கு தூக்கம் வருது, நீ பேசாம போய் படு. இவன் நாட்டு நைட்டு ரூட்டு கொடுத்தது. சொல்றா, இன்னைக்கு 6 மணிக்குள்ள உங்களை போட்டுருவாங்கண்ணா. இதான தெரியும். என்ன விட்டுருண்ணா. இவனை புறா ரூட்டா கொடுக்குற. ஏய், பண்ணி கொழுப்ப தலைவே கண்ணாடி தோலை போடுங்கடா. சென்னை பசங்க யாருன்னு காட்டுவோம். டேய், நான் போறேங்கடா. சொல்லுங்க சார். வந்துடுறேன் சார். ஓகே. என்ன இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய் பாத்துக்கடா.
நடா பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க ஐட்டங்காரனா சார்பு வேண்டா அட்டுவை போட்டு வாங்கடானாக்கா கழுவிய போட்டு வந்து நிக்கிறீங்க அட்டுவை கொடுத்துடா நோ வேணா கொஞ்சம் பசங்களை இறங்கலாண்ணா. பேசாதடா டேய் போன்னுண்டா சில நேரத்துல சில மட்டும் அப்பதான் நடவேன். என்ன பண்ண சொல்றீங்க? ஏய் உங்களை நம்பணும் பாரு வீட்டுக்கு தெரியும் உள்ள போந்தா சொன்னா வெளியே வந்தா சொல்ல எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இப்போது ஒழுங்கா போட்டு வானடா எல்லாம் வெளியூர் பசங்க நேரம் போட்டு போடுங்கடா. அட்டே என்ன ஒன்னா தர ஆட்டு பிரச்சனை வேணா ஆட்டு பேசி தீர்த்துக்கலாம் ஆட்டு டேய் நான் அட்டுதான்டா. ஆனா விசுவாசனா உயிரையே கொடுப்பேன்டா. தெரியாத ஆட்டு அந்த விசுவாசத்தை விலை பேசிடம் அப்பா அப்பன்னு சொல்லி பின்னாடி ஆரம்பிச்சேடா. இத புண்ண ஏரியால கோட்டை சைடு எழுதி தரேன்ட்டாரு. விட்டுற மாட்டேன். அப்பா சொன்னா கேப்ப இல்ல உனக்கு ஒண்ணா நான் வராம வேற யாரும் தப்புதான் அட்டு பணத்துக்கு ஆசைப்பட்ட ஜெயா கூட சேர்ந்தது தப்புதான் தப்புதான். ஏய் துரோகம்னா என்னன்னு தெரியாதுல உனக்கு? ஒண்ணும் பண்றாது அட்டு இப்ப தெரிஞ்சுக்கோ. அட்டு துட்டுக்கு ஆசைப்பட்டல அட்டு 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 வேணா அட்டு அட்டு ஒண்ணும் பண்றாது அட்டு ஏய் போடுறா. அட்டு 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 சொல்ற அட்டு அட்டு வேணா அட்டு அட்டு வேணா அட்டு 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 சின்னதுல இருந்து நான் தானே வளர்த்த அட்டு உண்டு அட்டு ஏய் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க ஏய் கொஞ்சம் பாரு அட்டு அட்டு நாளை வாயிலே போடுங்கடா. மூஞ்சி அதையும் பாரு. அந்த புறம்போக்கு உனக்கு லவ்வா? எங்க இருக்கான் அவன்? தெரியாது. டேய் வேற எங்கெல்லாம் அவன் கூட போயிருக்க? உன்னை உட்கார வச்சு பேசுறது நினைக்காத. என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். அவன் யாரை வெட்டி இருக்கான் தெரியுமா? ஏரியா கவுன்சிலரை. ஓடிட்டா விட்டுடுவோமா? ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. அவங்க கிட்ட இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கோ, உன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்துட்டு ஏண்டி இப்படி இருக்கீங்க? ஒப்பனை பாரு, நெருப்புல வந்துட்டு இருக்கான். இத பார்த்து கூட அப்படி இருக்கீங்க. எங்கடி இருக்கான் சொல்டி. தெரியாது. அப்படி என்னதாண்டி அவன் மேல உனக்கு அக்கறை? எதை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்லுது. ஒப்ப மூஞ்சி கோசம் தான் விடுறேன். ஏமா சார் எழுதி வாங்கி அனுப்பி விடுமா? ஓகே சார். யோ போகடா. ஐயா கூடும் போதெல்லாம் வந்துட்டு போனீங்கன்னா சரிங்க ஐயா. ஏய் நல்லா எரிய விடுறா. ஏய் நீ போய் வேலையை பாடுறா. சரிண்ணா. வணக்கண்ணா. கேள்விப்பட்டேன் எல்லாம் ஒன்னா தானே இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்குள்ள? அது இல்லைண்ணா, அவர் துட்டுக்கு ஆசைப்பட்டாரு. நம்ம தொழில தான்யா கூட இருக்கிறவன் எப்போ மாறான்னு தெரியறது இல்ல. எல்லாம் நம்ம தொழிலோட சாபக்கேடு. அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கறி தொழிலுக்கு வந்துட்டேன். என்னால எங்க போறதுன்னு தெரியாம ஓடினே இருக்கிறோம். தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, நான் பண்றதுனே தெரியலண்ணா. அதான் இங்க வந்தோம். அட்டு கவுன்சிலரை கொடுத்தாச்சு. இது லோக்கல் பிரச்சனை. நான் தலையிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரே வழிதான், பெரியவர்கிட்ட போனாதான் சால்வ் பண்ண முடியும். ஏய் இவன் தானே பெரியவர்கிட்ட ஆட்டோ ஓட்டுறவன். அண்ணே இந்த பிரச்சனை ஏற்கனவே பெரியவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, நானும் பெரியவர்கிட்ட பேசுறேன்டா. கவலைப்படாதட்டு, பாத்துக்கலாம். நைட் இங்க தங்கிட்டு காலைல போலாம்டா. ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணட்டுமா? இல்ல வேணாண்ணா, மனசு சரியில்லைண்ணா.
சரி விடு, வா சரக்காச்சும் போடலாம். ஏய் தயா, 2 ஃபுல் எடுத்து வைடா. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் பசங்களோட இங்க வந்துட்டோம். பார்த்து ஏய் விடுறா, பாத்துக்கலாம்டா. அதான் சொல்லிட்டேல்ல, பெரியவர்கிட்ட நானும் சொல்றேன், எல்லாம் நல்லபடியா முடியும் போ. இங்கே இரு, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு மிரட்டல் வந்துச்சு, குழந்தைய தூக்கிட வேணும். அதான் சார் உங்களை பார்க்க வந்தேன். என்ன வேலை? நோ, நான் சொன்னேன்லண்ணா, ஆட்டோல உக்காஞ்சிரா போல. அப்படியா? சரி, வர சொல்லு. அட்டே வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. எல்லா பெரியகிட்ட சொல்லிட்டேன், நீங்க ஒரு தடவை வந்து பாத்துருங்க. சரிண்ணா, வாடா. நான் இருந்தா வந்துடுறேன். சரி அட்டே. இங்கே இருமா. அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது இந்த லேண்டோட வேலை 8 கோடி ரூபாய். இன்னைக்கு 15 கோடி போறதுனால வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுத்து நான் இல்லை. கையெழுத்து போட சொல்லுங்க, பேலன்ஸ் செட்டில் பண்ணிடலாம். அதெல்லாம் முடியாது. பெரியவர் மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான் இந்த கையெழுத்து. இந்தாங்க. வரங்க. பெரியவர் இனிமே வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். முடிச்சு கொடுத்து ரொம்ப நன்றி சார். வரங்க. அண்ணே, அவர் தான் நாட்டு. வணங்கண்ணா. இப்பெல்லாம் பணத்துக்காக பழக்கத்திலேயே கொலையா? இப்பெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. அது இல்லைண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணே சரிண்ணா. யோ கணக்கு, அது என்னன்னு பாரியா? அண்ணா உங்களை இங்கே தங்க சொல்லிட்டார். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.